ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கேரளா லாட்ரி 14/11/2025 சுவர்ணம் கேரளம் 27க்கு உண்டான கெஸிங்ஸை இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒன்லி கெஸிங் வீடியோ மட்டும்தாங்க. இது வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோ பார்க்க வேண்டாம். ஏன்னா இது வந்து ஒரு பொழுதுபோக்காக எடுக்கப்பட்ட வீடியோ மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கான் வரும், அதை ஆள்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும், இல்லைன்னா காட்டாது. இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு பெரிய கெஸிங் மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கெஸிங் என்னங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? வாங்க இப்போ ஆல் போர்டு பார்க்கலாம். இன்றைக்கி ஆல் போர்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்கேன். 1, 5, 6, 8. இதுதான் இன்றைக்கி உண்டான ஆல் போர்டுக்கு உண்டான கெஸிங்கு. ஆல் போர்டு ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோ பார்க்க வேண்டாம். உங்கள் கெஸிங் எப்படி வருதுன்னு பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க, அதுவும் அளவாக போட்டுக்குங்க. உங்கள் கெஸிங் என் கெஸிங் ஒரே மாதிரி வந்ததுன்னா நீங்கள் எடுத்து போடுங்க. ஓகேங்களா? அதுவும் அளவாக போட்டுக்குங்க. வாங்க இப்போ ஏபிபிசி ஏசியை பார்க்கலாம். ஏபிபிசி ஏசி இதில் பார்த்தீங்கன்னா 18, 81, 88, 15, 51, 53, 35, 31, 13, 41, 14, 44, 21, 12, 25, 52, 68, 86, 69, 96, 99, 87, 78, 67, 76. இதுதான் இன்றைக்கி உண்டான ஏபி பிசி ஏசிக்கு உண்டான கெஸிங்கு. இதில் ஒரு ஏபியோ அல்லது பிசியோ அல்லது ஏசியோ வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸிங் எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க, அதுவும் அளவாக போட்டுக்குங்க. இது எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பர்னு தோன்றதுனால நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். இது எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பர் எனக்கு தெரியுது, அதனால் நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். கம்மியாக போடணும்னு நினைக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கோடு போடாத ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் கெஸிங்க்கு எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உங்கள் கெஸிங்கு மெயினாக உங்கள் கெஸிங்கை பாருங்கள். நான் வந்து எனக்கு வந்த கெஸிங் எல்லா கெஸிங்குமே நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க. சரிங்களா? வாங்க இப்போ திருடிகிட்ட பார்க்கலாம். திருடிகிட்ட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஒரு 7 செட்டு கொடுத்துருக்கேன். 188, 153, 144, 125, 688, 699, 687. இதுதான் இன்றைக்கி உண்டான திருடிஜிட்டுக்கான கெஸிங்கு. திருடிஜிட்டு ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோ பார்க்க வேண்டாம். உங்கள் கெஸிங்கு என் கெஸிங்கு ஒரே மாதிரி வந்ததுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க, அதுவும் அளவாக போட்டுக்குங்க. எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பர்னு தோன்றதுனால நான் கொடுத்துருக்கேன், கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு கோடு போட்டு காமிச்சதில் வந்து எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பர்னு தோணுது, அதாவது இதில் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். மற்றது வந்து எனக்கு வந்த கெஸிங்கை நான் கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா தாராளமாக எடுத்து போடுங்க, அதுவும் அளவாக போட்டுக்குங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோ பார்க்க வேண்டாம். அதேமாதிரி உங்களுக்கு என்ன கெஸிங் வருதுங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.